எக் பேஜோ பண்ணுறதுக்கு தேவையானது பாயில்டு எக்கு, அப்புறம் நம்ம வறுத்து பொடிச்ச பீனட்டும் அந்த பொட்டுக்கடலையும், புளி தண்ணி, சில்லி வறுத்து பொடிச்சோம்ல அது, ஃப்ரைடு கார்லிக்கு, ஃப்ரைடு ஆனியன், கொத்தமல்லி கீரை, உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். பட் புளி தண்ணி இருக்கிறதுனால லெமன் ஜூஸ் தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எக் பேஜோ எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயில்டு எக்கை லைட்டாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எல்லா ஸ்டஃபிங்கும் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கிறது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கார்லிக், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சிருக்கோம்ல அந்த பொடியை போட்டுருங்க. கொஞ்சோண்டு புளி தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு தண்ணி, ஃபைனலாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி கீரை. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட எக் பேஜோ. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட எக் பேஜோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாருங்கள், நம்மளோட சூப்பரான எக் பேஜோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அத்தோ அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அத்தோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணுங்கள். புளிப்பு வேணும்னா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுன்னா உப்பு தண்ணி, சில்லி வேணுன்னா சில்லி, ஆனியன், கார்லிக் எது வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக இதுதான் வந்து அத்தோ. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சர்விங் பிளேட்டில் அத்தோ வச்சிடலாம். ஸோ அந்த சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் அந்த பேஜோ எல்லாமே வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனியன், கார்லிக் எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம அத்தோ வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேஜோ வச்சுருங்க. ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. அதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ்ப். ஓகே,